ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்ட் 3 நம்ம வீடியோ போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குடு 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 குடுன்னு இந்த கேமையே நான் மறந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமையே எப்படி விளையாடணுன்ட்டு இப்போ மறந்துட்டு இப்போ தான் நான் எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேர்ல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் லாஸ்ட் வேர்ல்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியல. எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கால் கொடுத்துட்டு பாருங்க. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ ஜாயின் பண்ணிட்டு நம்ம கேம்குள்ள வாங்க. ரோப்ளாக்ஸ்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாற போகிற ஒரு பிரெயின் ராட்டா 10 ஏதோ ஒரு பிரெயின் ராட்டா மாறிக்கும். என்னதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பிரெயின் ராட்டு பேரே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட பிரெயின் ராட்டு இந்த பிரெயின் ராட்டை வச்சாச்சு போயிடும். ஆனால் பாதி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜஸ்ட் மிஸ் தான். அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ரேராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேராக கொடுத்துட்ருக்கானுங்க. எக்ஸாம்பிள் போய் பார்ப்போம். யூடியூப் பார்ப்போம். இதை கேட்டு ஏன்னா இது கொஞ்சம் இப்போ செம்ம ஸ்பீடாக இருக்கிறோம். என்ன ஒரு படிக்கிறோம். இந்த ஸ்பீடு பார்த்தாச்சு. சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு வாங்க போடுறேன் பாருங்க. நம்ம ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டைல் கொடுக்கல வாடிக்கிட்டேன். இப்போ ஓடி வீடு ஓடி போகலாம். எடுத்து வச்சுட்டு போகலாம். ஏன்னா இன்னும் 100 வேர்ல்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால
வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கோம். மாட்டிக்கிட்டான். ஓடு ஓடு ஓடிட்டே இருக்கு. தக்காளி சாதம் ஆட்டம் இருக்கா ஏறா கைக்குள்ள இல்லையே இல்லை தான் பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு வேறு வேர்ல்டு வேறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு அப்படி தான் முடிக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு டக்கு டக்கான்னு போய் எடுத்துட்டுக்கிறோம். வீடியோ பார்க்கலாம். நாம இந்த வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு அந்த வேர்ல்டை கொஞ்சோண்டு முடிச்சுட்டா மட்டும் போதும். இக்கணுண்டு முடிச்சா ஒரு கப்பை மட்டும் வாங்க போதும். அந்த வேர்ல்டில் கப்பை வந்துட்டு நாம் இந்த கேமை அதோடய முடிச்சுக்கலாம். இப்போவும் நம்ம பறக்க முடியாது. நாம என்னது ஃப்ரெண்ட்ஸ் இனிமே பறந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக பறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ் ஓடி ஓடி ஓடுறா பார்த்தீங்களா பாவம். இனி ஜாலியாக பறந்து பறந்தே ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட கவுந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ், கவுந்துட்டான். வேர்ல்டுக்கு போகிறதுக்குலாம் டைமே இல்லை. அதனால குடு குடுன்னு ஓடிட்டே இருக்கேன்.
போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போர் அடிச்சிருச்சு. அதனால இந்த தடவை பார்ட் 3லயே இதை முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டாண்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போகணும். இதோடு ஒரு பக்காயிட்டே இருக்கு. இங்கே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமும் நேரத்தையே வேஸ்ட் பண்ணக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கலாம். இன்னும் நம்ம கேட்டோம். ஐயோ உள்ள கவுந்துட்டாங்க. நானே நேரம் என்னன்னு கிடப்பேன். நம்மளுக்கே இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுவாங்க. நேரத்தையே வேஸ்ட் பண்ணாமல் குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கிறோம். மட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் வந்துட்டோம். ஒரு நிமிஷத்து கூட நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சுனாமி வந்தால் கூட பரவாயில்ல, வேஸ்ட்டே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் பண்ணோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அப்போ கவுந்துட்டாண்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் பேட்டரி டவுன் கட்டிட்டு 15%. இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாம வேற இன்னைக்கு வேற சண்டே அப்போ நான் இந்த வீடியோவே போறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாட்டர்டே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே போடலான்னு தான் வெயிட் பண்ண வேண்டாம் எதுக்குன்னு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோ போடலான்னு சண்டே அப்போ. இன்னைக்கு வேற சாட்டர்டே வெளியே போகலான்னு இருந்தோம். ஆனாலும் பரவாயில்ல, நான் வீடியோ போட்டே ஆகணும்னு வெளியே போனாலும் வீடியோ போடணும்னு நான் பட்டுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் வெளியே போகல, வீட்டில் தான் இருக்கேன். இப்போ வெளியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அப்படியே சார்ஜ் போட்டுருவோம். சார்ஜ் போட்டு வீடியோ போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா எல்லாமே கெடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். சுனாமி கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயே 13 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கே ஆர்டர் போடுறோம் யாரா? நாம தான் ஓடுகிறோம். இந்த ஸ்பீடை தாங்காமல் எங்கேயோ முட்டிட்டு இருக்கிறான். இது ஒன்று ஜாயிண்ட் ரேஸ். ஆமாம் வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நம்ம பேசிட்டேன் கவனிக்காம நம்ம ஒன்று விட்டுட்டு பார்த்தீங்களா? அப்படி எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பாருங்க. என்னது வேர்ல்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேலே ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போச்சு எல்லாம் பங்கு வச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடிடுவோம். வேல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தேன். நாம் இங்கே இருக்கோம். இது லாஸ்ட் ஒரே ஒரு வேர்ல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வேர்ல்டு ஒரு வேர்ல்டு தான் கடைசியாக இருக்குது. இந்த பாத்திரத்துலேயே நாம் இது முடிக்கிறோம். அதுக்குள்ளே 120 எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 120 மட்டும் எடுக்கலாம் முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம எப்படியா இருந்தாலும் தெரியாது, நாம 120 கப்பு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 120 கப் எடுத்தா தான் நல்லது, கெட்டது. ஒரு நேரம் கூட வேஸ்ட் ஆகாமல் நான் பாட்டுக்கு ஓடிட்டே காவலிக்குது. நான் எங்கேயும் நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கூட நிற்க கால் கொடுத்துட்டு பாருங்க. பார்க்காதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனுண்டா இந்த கப்பை அடிச்சோன்னா நம்ம எப்போ அந்த வேர்ல்டுக்கு போய் சேர்றதோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பக்காயிட்டே இருக்கு கேம் வேறு. எப்படியும் நம்மளால அடுத்த வேர்ல்டு போக முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் நான் இதை முடிக்காமல் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னது ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டைம் ஆனாலும் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் இந்த வேர்ல்டு முடிக்கிறோம். வேர்ல்டு முடிச்சுட்டா அந்த ஒரே ஒரு வேர்ல்டில் ஒரே ஒரு கப் எடுத்துட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் பாட்டுக்கு ஜாலியாக போக வேண்டியதான். இனிமேல் நம்மளுக்கு எந்த தொல்லை இல்லாத முடியும். எல்லாம் இதுக்கெல்லாம் அடையா வேர்ல்டு இருக்குன்னு தெரியாமல் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்ல்டில் நாம் ஒருத்த மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், வேறு யாரையும் காணும். எல்லா வேர்ல்டுலேயும் ஒருத்தங்க கூட காணும். அதுவும் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே ஒருத்தங்க கூட காணும். ஆனால் சுனாமி மட்டும் வருது. சுனாமி மட்டும் நாம் ஓடிட்டே இருக்கணும், நிற்காம ஓடுன்னு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்புக்கு 120க்கு கொஞ்சம் பத்துக்கலாம் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், கப்பு வந்து 92. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸு எடுக்காமல் போயிருக்கேன். எப்படியா 95 கப் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எப்படியா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தோத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பக்காயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வீடியோ போட்டு உங்களுக்காகத்தான் நான் வீடியோ போடுறேன். ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுக்காக நான் வீடியோவே போடல. ஆனால் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கூட காசு இல்லாமல் அது கூட தெரியாம அல்ல என்னது சுனாமிலாம் வந்து நம்மளை போட்டு தள்ளுறது. பவர் இல்லாம அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கானுங்க, எப்படி பார்க்குற பவர் மட்டும்தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தை கொஞ்சம் ஓடிடும். ஓடுனா கொஞ்சம் பார்த்தீங்களா ஹெல்த்து ஏறிடு. ஹெல்த்து 90 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சும் இதை வேர்ல்டு முடிக்கணும். என்னதான் பண்ணணும் ஸ்பீடாக ஓடுறோம். நம்ம கிணத்துல இறங்குறோம். இனிமேல் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோச்சிட்டானுங்க. நம்ம கழுத்தில் இறங்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பக்கு ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தில் இறங்குன கல்லா மரம்
கிளாமரே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பக்கு நான் எதுவும் பண்ணல, நானே இப்படி பண்ணால் இப்படி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுவே ஆகுது. இதெல்லாம் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பவர் இருக்கிற பவர்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சோண்டு பறக்க முடியும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தெரிஞ்சது இவ்வளோ மட்டும்தான். ஓடி 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 ஒழிக்கணும்னு ஓடிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஓடிப்போம், அவ்வளோ ஆகிடுச்சு. இப்போ போயிடும் பாருங்களேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் எப்படிலாம் வரும்னு நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன். அந்த சுனாமி எப்படிலாம் போகும், எப்படிலாம் வரும்னு நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பேன். ஆனால் அதுவே கட்டாது. ஒரு நேரம் கூட மூச்சு வாங்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் 120 கப்பு ரீச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் ரீச் பண்ணி இன்னும் ஒரே ஒரு கப்பு தேவை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரே ஒரு கப்பு தேவை. இது ஒரு பக் ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பக்கு சட்டை பக்குன்னு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போடலாம். ஆனால் இது ஒரு பக்கா ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி அடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படியே ஹெல்த் கூட வந்து நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் 120 ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்தாச்சு. இல்லைன்னா இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கிட்ட இருக்கால, அந்த 10 தான். இந்த 10 கப்பு கொடுத்து நான் 10 வாங்க போகிறேன். இந்த கம்மிங் என்னோட வேலையே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கடிச்சு விடு. இது கம்மிட்டு கொடுத்தாங்க போடு ஃப்ரெண்ட்ஸ். லெஜெண்டரி. ஆனால் இப்போ கொடுக்க மாட்டானுங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 3வது இதெல்லாம் லாஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. 3 ரேரு ஃப்ரெண்ட்ஸ். ரேரு நாங்கள் பெட் ஷாப்பில் போயிட்டு அன்னைக்கேட் பண்ணிவிட்டு இது அன்னைக்கேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எக்யூட் பண்ணிடல. இது இன்ட்டு 11 இன்ட்டு 10 இந்த 2 ரேரு. நம்மளுக்கு ஒரு லெஜெண்டரி கிடச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஓடி உழைக்கணும்னு ஓடிட்டே இருக்கோம். வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே 23 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 23 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு பிரெயின் ராட்டம் மாறுற நேரம். இப்படி நம்ம கொஞ்ச நேரம் பண்ணாதான் நம்ம ஒரு பிரெயின் ராட்டையே மாறும். ஒரு பிரெயின் ராட்டமாக இருக்கும். இப்படி பண்ண பிரெயின் ராட்டம் முடியும். இங்க பாருங்க நம்மளுக்கு பிடிச்ச ட்ரல்லலா இவ்வளோ ஸ்லோ. அட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ட்ரல்லலான்னு சொன்னோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு தேவைப்பட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 100 பிரெண்ட் ஆட்டா மாறணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இதெல்லாம் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். 100 முட்டையை போயிடணும் கிடைக்கும். இன்னும் சரியாக கொடுத்தா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ரேரு ஃப்ரெண்ட்ஸ் ரேரு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட
இந்த கேக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கும் சமையலுக்காக போல சொல்லியிருக்கானுங்க. இன்னொரு முட்டை மறுபடியும் அதையே கொடுத்துருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கல்லையில் எவ்வளோ ஓடினாலும் நான் இந்த தண்ணியில் தான் ஸ்பீடாக ஆடுவேன். அதுவும் எனக்கு பறக்கிற சக்தி கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேள்விப்பட்டேன், தெரியல, தெரியும், ஆனால் அது உண்மையான்னு தெரியல. நம்ம இன்னொரு பிரெயின் ராட்டா மாடனோட ஸ்பீடு வந்திருக்கோம். அது மாறினோட நான் குடுகுடுன்னு ஓடி ஒரு கப்பு எடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வீடியோவை முடிச்சிடலாம். இந்த வீடியோ எப்போ தான் முடியும்னு நானும் காத்திருக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கும் தெரியும். லெட்டர்னால ஓடிட்டே இருக்கான் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால ஸ்பீடாக ஓட முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க எவ்வளோ சோறு ஆமையாட்டம். நான் இன்னொன்று பிரெயின் ராட்டம் மாறினா தான் நல்லா இருக்கும். ஓடிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பிரெயின் ராட்டம் கொஞ்ச நேரத்தில் மாறிடுவோம். இந்த ஸ்கிப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்கிப்பு கொடுத்தா ரோப்ளாக்ஸ் ஸ்கிப் பண்ணுங்க. ஆனால் நம்மக்கிட்ட வேறு ரோப்ளாக்ஸே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரோப்ளாக்ஸை வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரோப்ளாக்ஸை வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் ஒரு பிரெயின் எனக்கே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இதே ஸ்பீட் அளவுக்கு தான் ஓடுறான். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வச்சு ஓடிடலாமான்னு இன்னும் கொஞ்ச நேரம் ஓடிடலாம். அலை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறோம். எப்படியாச்சு இந்த வீடியோ முடிக்கிறதுக்காகத்தான் நானே ஓடிட்டு இருக்கிறேன். இன்னும் ஓடு ஓடு ஓடி ஓடி
முடிக்கணும்னு போயிட்டே இருக்கேன். அப்படியாச்சும் கொஞ்சம் போவோம். அப்போ கொஞ்சம் போக முடியும்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே பின்னாடி வந்துட்டேன். எல்லாம் இந்த அலையில் சுனாமி செஸ் கேட்பாங்க. அதுதான் இந்த கேம். எப்படி இங்கே கண்டுபிடிச்சிடுவாங்க. அம்மா போய்க்கு தள்ளிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு பக்கத்து பாருங்க ஹெல்த்தை நம்மளுக்கு. இவ்வளோ தூரம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. இன்னும் பாருங்க ஸ்பீடு எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா ஓடுறோம். இப்போவே சுனாமி வந்துச்சதுக்குள்ள ஏன்னா நம்ம ஸ்லோவாக இருக்கிறோம். ரொம்ப ஓடி உழைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பப்படப்பேன் ஓடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே சுனாமி. ஏன்னா நம்ம ரொம்ப லெவல் 3 தான் இவ்வளோ போதும். ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குதிச்சே ஓடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய அளவு பார்ப்பேன். இந்த அலையால் நான் வந்துட்டேன்னு பாருங்க. இன்னும் ஓடுவேன். இந்த ஸ்பீடே பார்த்தேன் திடீர்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி அவ்வளோ தூரம் அங்கே போயிட்டோன்னா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு. வாங்க இப்போ குதிப்போமா? அட அலம்பரட்டும். ஏய் பிரேக் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் பிடிச்சி விழுந்தோம். திருவான்ட்டு மாநில கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே நம்ம அதுக்குள்ள ஓடுவோம். ரெண்டாட்டம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓடிடுறான். ஏன்னா இவன் கொஞ்சம் ஸ்லோ. ரெண்டாட்டமாக இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்மள போய் கொடுக்குறாங்க. சும்மா ஒரு திரும்ப இல்லை பார்த்தீங்களா? சொன்னேன்ல ஒரு நிமிஷம் கூட நல்லது கொடுத்துட்டாங்க. ஓடிட்டே இருக்கேன். நம்மளால முடியல ஃப்ரெண்ட்ஸ். முடியலை. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள சுனாமி. இப்போ லெவல் 6 லெவல் 6 இவ்வளோ தூரம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி இப்போ குதிப்போம். கரெக்டாக குதிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள சுனாமி இஸ் கம்மிங்.
போட ஆரம்பிப்போமா? ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்ம தூக்கி பிடிச்சதுருக்கோம். இந்த தடவை ஆகவே கதை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் 11:20 சுனாமி என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரிலாம் இருக்கும். 11:10 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பி புக் ஆகிட்டு போலையே. எப்படி பாருங்க காலை எப்படி வச்சிருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைமை வேறு புக் ஆகிட்டோம் போல. பிடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்குள்ள சுனாமி இது வாழ்க்கையும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நம்ம இங்கே நின்றுலாமா? விட்டாங்க அது 11:9 ஃப்ரெண்ட்ஸ். அந்த புக்கில் இருக்கு. அதனால தோத்துட்டோம். இதெல்லாம் ஓவருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓவர். இவங்கெல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க, சீட்டர்ஸ். மாங்க மாட்டேனுங்களா? இதெல்லாம் ஓவர் சீட்டிங். நம்ம இன்னொரு பிரெயின் ராட்டம் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். டின்னா இருக்குனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே 37 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பிரெயின் ராட்டமாக இருக்கணும். என்னதுன்னே தெரியல. ஆனால் இதுவும் அதே ஸ்லோட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் போடுவோமா எல்லாம் பிறகுடும். நான் ஃப்ரான்ஸ் தூக்கி போட்டுருச்சு. ஏய் நம்ம தலைமை என்னாட்டம் ஆடுறான் பாருங்க. பாருங்க ட்ரைட் பில்ல ஐ லவ் யூ ட்ரைட் பில் அப்படின்னு இந்த ட்ரைட் பில்ல ஐ லவ் யூவா வருது. குடு எந்த பவர்ஃபுல் போல ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரொம்ப பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். இது வேற நம்ம முடிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ வேற. ஆனால் முடிக்கும்போது பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ட்விஸ்ட்டு வச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்விஸ்ட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்விஸ்ட்னா பரவாயில்ல. ஆனால் பெரிய ட்விஸ்டா. ஃபர்ஸ்ட் என்ன ட்விஸ்ட் ஆச்சு? கரண்ட் போயிட்டான். அதை வச்சு பரவாயில்லன்னு விட்டா 3 9 அதுக்கு இந்த மாதிரி பெரிய ட்விஸ்டா. நம்மளுக்கு மட்டும்தான் எங்கக்கா போகாதோ. எனக்கு தெரியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் புக் ஆகிட்டான். சரி ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், சரி ஆகிட்டான். அதுக்குள்ள சுனாமி வந்துச்சு.
எப்படியாவது நம்ம போகிறோம் தெரியாது நம்ம இங்கே நிற்கும் போது தான் இங்கே நிற்கும் போது தான் லெவல் 9 வந்துச்சு. இப்போ லெவல் 2 வாட்ச் வருவேன் எப்படி இது முடிக்க போகிறோம் அப்படிதான் கண்டிப்பாக. இப்போ போகலாம் ரைட்டு. இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு வந்தாச்சும் யஹோ எடுத்தாச்சும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.